உறுப்பினருமான தலைவர் வீரசோழன் அவர்களை இக்கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். பெற்றோராகிய உங்கள் அனைவரையும் பெற்றோர் தாளாளர் சந்திப்பு கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இக்கூட்டத்தின் முதன்மை நோக்கமானது என்னவென்றால், பெரும்பாலான பெற்றோர்கள் கடந்த வாரம் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு வருகை தந்திருப்பீர்கள். நீங்கள் சிலர் வருகை தராமலும் இதுவரை பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமலும் இருந்திருப்பீர்கள். அத்தகைய பெற்றோர்களும் கடந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு பள்ளியில் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான நிறைகளை மற்றவரிடம் கூறுங்கள் என்று கூறுவார்கள். அதை போன்று பெற்றோராகிய நீங்கள் பள்ளியில் செய்ய வேண்டிய, பள்ளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை நேரடியாக தலைமை ஆசிரியரிடமும் தாளாளரிடமும் பள்ளி வகுப்பாசிரியர்கள் பாட ஆசிரியர்கள் வழியாக வெளிப்படுத்தினீர்கள். அவற்றை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை சரி செய்வதற்காகவும் பெற்றோராகிய நீங்கள் பள்ளி நிர்வாகத்திடம் என்னென்ன தேவைகளை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது, அதற்கு முதற் காரணமாகிய பெற்றோர் உங்களையே சாரும். ஏனென்றால் பள்ளியில் இருக்கும் நிறைகளை நீங்கள் மற்றவரிடமும் உங்கள் உறவினர்களிடமும் உங்கள் அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவிப்பதால் மட்டுமே என் பள்ளிக்கு மென்மேலும் மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது ஒத்துழைப்பின் காரணமாக மட்டுமே எங்களால் ஆண்டுதோறும் தேர்ச்சி விதத்தை உயர்த்தவும் மதிப்பெண்ணை உயர்த்தவும் முடிகின்றது. ஆகவே பெற்றோர்கள் பள்ளியின் மீது அதிக அக்கறை செலுத்துவதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களது குறைகளையும் பள்ளி செய்ய வேண்டிய சில ஆக்கப்பூர்வமான செயல்களை தாளாளரிடம் நேரடியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் தெரிவிக்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெற கேட்டு அதனை நிவர்த்தி செய்வார். தேங்க்யூ. எல்லோருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். நிறையா செஞ்சுட்டு இருக்கோம், நிறையா வளர்ந்துருக்கோம். பள்ளி போதும்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்தப்போ நீங்கள் நிறைய உங்கள் சைட்லேருந்து உள்ள ரெஸ்பான்ஸு, டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் எழுதி கொடுத்த சில விஷயங்கள், அந்த காரியங்களெல்லாம் படித்து பார்த்தேன். ஸோ அதில் சில தெளிவுகள் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நாம் பெற்றோராக, ஆசிரியர்களாக இந்த கல்வி பணியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் நம்மோட பங்கு இருக்குது. ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு திரும்ப அன்றாட நம்ம வீட்டுக்கு வந்து போகுது, குறிப்பிட்ட நாட்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பள்ளியின் பங்கும் வீட்டில் இருப்பவர்களுடைய பங்கும் சரிக்கு சமமாக இருக்கிறது. ஸோ எந்த விதத்துலேயும் வீட்டில் அம்மா அப்பா படித்தவங்களாக இருந்தாங்கன்னா பிள்ளை படிச்சிடணும், இல்லை நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா பிள்ளை படிச்சிடணும், கிடையவே கிடையாது. நம்ம 2 பேரோட கையும் சேர்ந்து சரியாக தட்டணும். அப்படி பெற்றோரும் ஆசிரியரும் சரியாக அவங்கவுங்க பங்கை செய்யும்போது பிள்ளைகளிடத்தில் நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அடுத்தது, இந்த பிள்ளைங்க வருங்காலம், அதாவது இன்றைக்கி நீங்களாம் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த பசங்கள்லாம் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே உட்கார வந்துடுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு அடுத்த சந்ததி, அடுத்த ஒரு கூட்ட மக்கள், அடுத்த சொசைட்டி இவங்க தான். அடுத்தது நம்ம ஊர் பேரை பற்றி சொன்னாலோ இல்லை நம்மளோட மாவட்டத்தை பற்றி சொன்னாலோ அது இந்த பிள்ளைகளை தான் குறிக்கும். அப்போ இவங்க இந்த காலத்தை எப்படி கழித்து, எப்படி இவங்க உருவாகி, இவங்களோட வயசுக்கு 30 வயசு இல்லை அந்த வயசுக்கு வரும்போது எப்படி இவங்க உருவாகி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த சமுதாயத்தையே நிர்ணயிக்கும். ஸோ அப்போது பள்ளியாக மாணவனுக்கு பாடத்தை புகட்டுவதை காட்டிலும் மற்ற நிறைய விதங்களில் இந்த வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்ப்பதும்
உருவாக்குவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ அதில் நம்முடைய பங்குகளையும் நம்முடைய பொறுப்புகளையும் நாம் சரியாக புரிந்து, இந்த ஒரு என்ன சொல்கிற வண்டி மாடு பூட்டும்போது ஒரு வண்டியில் 2 பக்கமும் இருக்கிற 2 மாடும் ஒன்றா ஓடினா தான் அந்த வண்டி என்ன பண்ணும், சீராக ஓடும். ஸோ ஆசிரியர்களும் பெற்றோரும் பிள்ளைகளை சுமந்து செல்லும்போது இப்படி ஒரே நோக்கத்தோடு ஒரே எண்ணத்தோடு நாம் பயணிக்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ இது வருகிற சந்ததியை சரியாக நியமிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்துல இருந்து சுற்றி ஒரு 30லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நாம் செய்கிற இந்த பணியை இந்த அளவுக்கு பொறுப்போடும் நேர்த்தியாகவும் செய்கிறவர்கள் மிக குறைவு என்று சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது நம்ம செய்கிற வேலையை நம்ம இன்னும் பொறுப்போடையும் நேர்த்தியாகவும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம். நம்மளை மாதிரி இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இதே மாதிரி பண்ணுறாங்க, பரவாயில்ல அப்படின்னு நினச்சா சரி, வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்குவதற்கு இவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஆனால் நான் இந்த பள்ளியின் தாளாளராக இருக்கும்போது ஒரு 30-50 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் செய்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சொற்பமான மக்கள் இருக்கிறார்கள் என்பது எங்கள் தோள்களில் விழுகிற சுமை இன்னும் என்ன சொல்ல, இட் இஸ் வெரி ஹெவி, ரொம்ப பலுவாக இருக்கிறது. நாங்கள் ரொம்ப சும தூக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். 94 எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்தாங்க, அப்போது நாங்களும் இங்கே வந்தோம். சின்ன பையன்லேருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து அதுக்கப்புறம் வேலையில் போய் வேலை செஞ்சு திரும்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இவ்வளோ காலம் இங்கே இருக்கிறேன். அப்போ எனக்கு அப்போ இருந்தே இந்த இடம், இங்கே நடக்கிற காரியங்கள் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பரிட்சமானது. அன்னைக்கு இருந்த கடமைகளையும் அன்னைக்கு இருந்த சுமைகளை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற சமுதாய பொறுப்பும் சமுதாய கடமைகளும் அதிகமாகிவிட்டது என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க அங்கங்கே சுமக்க வேண்டிய சுமை நிறையா எங்கள் மேலே வந்த மாதிரி இப்போ இருக்குது, பள்ளிக்கூடத்து மேலே. இப்போ சரி பரவாயில்ல, அவங்க தூக்குறாங்க, சரி அவங்க கையில் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருவோம், பரவாயில்ல அவங்க பார்த்துப்பாங்க, பரவாயில்ல அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி ஒரு 4-5 பேர் அவங்க செய்ய வேண்டியது செய்யாமல் போகும்போது செய்கிறவங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியது ஜாஸ்தி செய்ய வேண்டியது வரும். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் பள்ளியும் ஆசிரியர்களும் எங்களை கண்டுகொள்கிறோம். அப்படி ஒரு பயணம் தான் இப்போது போயிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்தேன், வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வருகிற சமுதாயத்தை நிர்ணயிக்கிற கூட்டமாக இருக்கிறது. ஏதோ நம்ம பிள்ளை கரஸ்பாண்டன்ட் பேரண்ட்டை பார்க்கணும்னு நினச்சாரு, இல்லை ஏதோ பேசணும்னு நினச்சாங்க, நம்ம கரஸ்பாண்டை பார்த்து குறைய சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கூட்டமாக இல்லாமல், இந்த போன்ற கூட்டங்கள் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் எந்த விதமான சமுதாயத்தில் நாம் வாழ்வோம், அந்த சமுதாயத்தை ஆளுகிற மக்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி டியூன் பண்ணுவோம், அதுக்கு நம்ம பள்ளியிலும் வீட்டிலையும் இந்த மாணவர்களை நம்மலாம் ஒரு வேலிகளா, அவங்களுக்கு தூண்களா, அவங்க பயணிக்கிற வாகனங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதை நம்ம நேர்த்தியாக செஞ்சிட்டோம்னா வரக்கூடிய டைம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற நோக்கத்தில் நாம் பேசணும். ஸோ வீரசோழ அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறேன். அவங்க பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட படித்தாங்கன்னு சொல்லலாம், பாடம் எடுத்திருக்கேன் அவங்களுக்குலாம். ஸோ சில பிள்ளைங்க பெரியவன் என் கூட படித்தான்னு சொல்லலாம், ரொம்ப கம்மி. சின்னவனுக்கு நான் பாடம் எடுத்தேன். ஸோ அண்ணன் ரொம்ப வருஷமாக பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்திருக்காங்க. இந்த பள்ளியோடைய பயணத்தில் அவர்களுடைய பங்கு பெரிய உறுதுணையான பங்காக இருந்திருக்கிறது.
ஸோ அண்ணன் வந்து பிள்ளைங்கள்லாம் அவங்க பிள்ளைங்க படிச்சுட்டு போனதுக்கப்புறம் இன்னும் நம்ம தலைவராக பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்குன்னு ஒரு தலைவராக நம்ம இன்னும் யாரையும் நியமிக்கலை. கூட்டங்கள் நடக்குது, அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க தொடர்ந்து கௌரவ தலைவராக இருந்து வருகிறார்கள். கொடுத்துருக்காங்க, பிள்ளை எப்படி படிக்குது, என்ன எழுதுது அப்படின்றத பார்க்கணும். பெற்றோர் என்ன வழக்கம்னா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்போது ரேங்க் கார்டில் இருக்கிற மார்க்கை மட்டும் பார்க்குறது. இந்த 10, 11, 12 வரும்போது டோட்டல் எவ்வளவு, சயின்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸில் எவ்வளோன்னு மார்க் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, என்னங்க அந்த ஸ்கூலில் 90 எடுத்துகிட்டு இருந்துச்சு, நீங்கள் வெறும் 30 மார்க் தான் போட்டு வச்சுருக்கீங்க, நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைய வீணாக்கிட்டீங்க. இது வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. ஒரு குழந்தை வந்து ரன்னிங் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுது. பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது குழந்தை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வரும். அந்த ஸ்கூலில் வந்து என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு. அதே குழந்தைய கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாட போகிறீங்க, பல நாடுகள்லேருந்து போட்டியிட மக்கள் வராங்க. அங்கே போய் அந்த குழந்தை லாஸ்ட்டு வந்தால் யாரோட தப்பு? நான் கேட்குறது விளங்குது. பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை தாங்க ஃபஸ்ட்டு, ஓட்டப்பந்தயம் வந்தால் என் பிள்ளை தான் பள்ளிக்கூடத்தில் முழுசும். நான் 8வது தான் படிக்கிறான், 12வது பையன் கூட ஓடுவான், என் பையன் தான் ஃபஸ்ட்டு வருவான். ஸ்கூலில் ரன்னிங்கில் என் பையன் தான் ஃபஸ்ட்டு. இதே குழந்தைய கொண்டு போய் பல நாடுகள் பங்கேற்கிற இன்டர்நேஷ்னல் ரன்னிங் ரேஸில் விடுறோம், குழந்தை லாஸ்ட் வருது, யாரோட தப்பு? கூட ஓடுறவங்களாம் நல்லா ஓடுறான், அதனால இவன் என்ன பண்ணுறான், லேட்டாக வரான். அப்போ இவனோட உழைப்பு என்ன அதிகரிக்கணும், இவன் என்ன நல்லா படிக்கணும். ஸோ முக்கியமாக இது நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிடையாது, இது இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு. முன்னாடி இருந்தே இது அப்பப்போ இருக்கும், எல்லாருக்கும் நாங்கள் இந்த தெளிவை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்போது குழந்தையோட முன்னேற்றம் வார்த்தைகளை எப்படி படிக்குது, ஒரு புத்தகத்தை கொடுத்தா அது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பக்கத்தை எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்குது, ஒரு பக்கத்தை படிச்சுட்டு அந்த பக்கத்தோடைய விளக்கத்தை எப்படி சொல்லுது, அது எப்படி புரிஞ்சிருக்கு, அந்த அந்த ஒரு வாக்கியத்தை வாசிச்சா அந்த குழந்தையால எப்படி சொல்ல முடியுது, அது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதை தான் முதல்ல பார்க்கணும். ஆங்கிலத்தில் எப்படி பேசுது, தமிழ் உச்சரிப்புகள் எப்படி இருக்கு, புதிய வார்த்தைகள் எவ்வளவு தெரியுது, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மார்க் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. மார்க் போடுறது கஷ்டமே கிடையாதுங்க. எல்லா பிள்ளையும் 100க்கு 100 காட்ட முடியும். என்னால் இல்லை, எல்லா ஆசிரியர்களாலையும் சுலபமாக எல்லா பிள்ளையும் 100க்கு 100 காட்ட முடியும். அது கஷ்டமே இல்லை. திருத்துறது நம்ம தானே, நம்ம போடுறதுல என்ன இருக்கு. அதே மாதிரி 80 மார்க் வர வேண்டிய இடத்துல 40 மார்க் போட்டு காட்ட முடியும், அதுவும் எல்லா ஆசிரியர்களாலையும் முடியும். 80 மார்க் வர இடத்துல 100 மார்க் போட முடியும், அதுவும் எல்லா ஆசிரியர்களாலையும் முடியும். ஆனால் நம்ம மார்க்கை குறைச்சி வைக்கிறோம் அப்படின்னா எதுக்கு? இன்னும் படிக்கணும்டா, போதாதுடா. இப்போ சார் கை தட்டுறாரு, அவர் பிடி மாஸ்டர், அவருக்கு தெரியும் இப்போ தான் ஜோனல் மேட்ச்லாம் நடக்குது. அவனை வந்து இங்கே தட்டி கொடுத்தோன்னா அங்கே மேட்ச்சில் போய் தோற்றுருவான். என்ன பண்ணுறோம், உனக்கு இன்னும் விளையாட தெரில அப்படின்னு 2 வார்த்தை சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவான், நாளைக்கு மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடுவான். அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை எஃபர்ட் போட்டு படிக்க வச்ச ஆசிரியர்கள் நிறைய பேர் இந்த பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் முடிச்சு அழுதுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் கேட்ட கேள்வி அந்த மாதிரி. உண்மையில நிறைய பிள்ளைங்க அழுதுட்டாங்க. நாம வந்து ஆசிரியர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டியவர். இங்க என்ன எவ்வளவுத்துக்கு நீங்க கொடுக்குற தெம்புல தான் டீச்சர் இருப்பாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் என்ன வேணா பண்ணுங்க சார் அப்படின்னு. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பையன் என்ன நினைப்பான், அப்பாவுக்கும் டீச்சருக்கும் என்னது, இவங்க 2 பேரும், அதாவது நான் தப்பு பண்ணா டீச்சர் ஏதாவது என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பா வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறத விட்டுட்டு, தப்பு பண்ணா டீச்சர் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, வீட்டில் தப்பு பண்ணா அப்பா டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த எண்ணம் குழந்தை மனசுல இருக்கும். நம்ம 2 பேருமே குழந்தைய வந்து ஒரு எல்லைக்கு மேல என்ன பண்ண போறது இல்லை, தண்டிக்க போறது இல்லை. ஆனா குழந்தை மனசுல இது நம்ம செய்யக்கூடாது, செஞ்சா இவங்க அங்க சொல்லிடுவாங்க, செஞ்சா இவங்க இங்க சொல்லிடுவாங்க. இப்படி இதுதான் நம்ம அவங்களுக்கு அமைக்கிற வேலி. இந்த வேலியை நம்ம சரியா
வச்சுக்கணும். இப்போ வெறும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு மட்டும் மார்க்கை பார்த்துட்டு என் குழந்தை அங்கே நிறைய மார்க் வந்துச்சு இங்கே நிறைய மார்க் வாங்கலைன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தினைக்கும் ரேங்க் கார்டையோ டைரியோ வாங்கி பார்க்கலன்னு அர்த்தம். பார்த்துருந்தா கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படி பார்த்து உண்மையிலேயே பிள்ளை ஒழுங்காக படிக்கலைன்னா அதுக்கு முன்னாடியே டீச்சர்கிட்ட பேசியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் டைரி பார்க்குறேன், டைரி ஹோம்ஒர்க்கை பார்க்குறேன், ஒர்க்கை பார்க்குறேன், நீ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இதெல்லாம் பிள்ளை படித்தான், இப்போ பாருங்கள் அவனுக்கு படிக்க தெரில, அவனுக்கு எழுத தெரில, அப்படி பேசியிருக்கு. அப்போ தான் பெற்றோராக நம்ம கடமையை அன்றாட நம்ம ஒழுங்காக செய்கிறோம். ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்போது அதோட காரியத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம். ஆனால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு கையெழுத்து போடும்போது மார்க்கை மட்டும் பார்த்து யாரும் எப்போதும் குழந்தைய எடை போடவே போடாதீங்க, ஆசிரியரையும் எடை போடாதீங்க. குழந்தைக்கு ஒரு வாக்கியத்தை நல்லா சரளமாக வாசிக்க தெரியும், வாசிக்கிற வாக்கியத்தை நல்லா புரிஞ்சிக்க தெரியும், புரிஞ்சுக்கிட்டதை பேச தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு. 8வது 9வது வரைக்கும் இதுதான். அவன் கையில் என்ன புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த புத்தகத்தை தெளிவாக வாசித்து அதோட விளக்கத்தை சொல்லி அதிலிருந்து ஏதாவது கேள்வி பதில் கேட்டால் இதுதான் இதில் சொல்லியிருக்கு, இதுதான் சொல்லியிருக்கு, இப்படி அவன் கான்செப்ட்ஸ் நல்லா கெயின் பண்ணணும். அதுதான் அவனுக்கு 9வது வரைக்கும் தேவை. அதில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஒரு சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அதை பார்த்து அதில் என்ன செய்யணும், அதுக்கு உங்கள் ஆசிரியரோட பேசி நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணி அதுக்கு ஆசிரியரோட சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைக்கு கண்டிப்பாக செய்யும். ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப அவ்வளோ சொல்லுவேன், ஆனால் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஒரு எக்ஸிக்யூஷன்லாம் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. என்னடான்னு நான் பார்த்து கடைசியில் கண்டுபிடிச்சா இந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் இந்த பெற்றோர் சமுதாயம் அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு. அதான் உண்மை, ஃபேக்ட். ஆசிரியர் சமுதாயத்தை பெற்றோர் சமுதாயம் ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கு. நீங்க எந்த விதத்திலையும் பெற்றோராகிய நாம் ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக அவர்களோடு நிற்கவில்லை. நாம டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட நிக்கலைன்னா நாம எதிர்பார்க்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. தயவு செஞ்சு அதை செய்யுங்க. எல்லார் வீட்டுக்கும் டீச்சர்ஸ் ஃபோன் பண்றாங்க. அப்போ டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு வந்து பையன்கிட்ட பேசணும். தம்பி டீச்சர் ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்றாங்க, நீ என்ன பண்ணியிருக்க, இப்படிலாம் ரிப்போர்ட் பண்றாங்க, என்ன காரணம், இதெல்லாம் கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்போ டீச்சர் ஃபோன் பண்ணுவாங்க, அப்பனா அப்பா நம்மகிட்ட கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும்னு அந்த குழந்தை நினைக்கணும். ஆனால் டீச்சர் எப்படா ஃபோன் பண்ணுவாங்க, இவன் இதெல்லாம் பண்ணுறான் மேடம், நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க மேடம், இதெல்லாம் கேளுங்க மேடம், அதெல்லாம் கேளுங்க மேடம், நான் சொன்னால் கேட்க மாட்டேன் மேடம், என்ன மேடம் பண்ணுறீங்க வீட்டில், இப்படி டீச்சரை நம்மகிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்கலான்னு எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க போல் இருக்கு. டீச்சர் எப்போ ஃபோன் பண்ணுவான்? ஸோ இது மாதிரி காரியங்களை தயவு செஞ்சு மாற்றுங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமாக நான் உங்களோடலாம் பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயம். எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் பேசுகிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதுலேயும் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். வேன்லலாம் பேசினா டிரைவர் கிளீனர்கிட்ட ஏதாவது பேசணுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணலாம், தமிழில் பேசலாம். மற்றபடி பிள்ளைகள்கிட்டையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசினா தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். அப்படி தமிழில் பேசுகிற பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி 1-2 பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த முறை வந்து அங்கே கடைபிடிக்கப்படும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் அதை ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வகுப்புகளும் மேக்சிமம் வந்து தமிழில் இல்லாமல் முழுசாக ஆங்கிலத்திலேயே நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பையன் ஆங்கிலத்திலே கேட்டு ஆங்கிலத்திலே புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் மைண்டு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அவனுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பர்சனல் ஆகிடும். தமிழில் நம்ம அதை யோசித்து தமிழில் எழுதுறது ஈஸி. அப்போ பையன் வந்து ஆங்கிலத்திலே பேசிகிட்டு இருக்கிறான், ஆங்கிலத்திலே பதில் சொல்கிறான்னா அவன் மூளை கொஞ்சம் ஆங்கிலத்தில் யோசிக்க பழகும். அப்போ வந்து அவனுக்கு மற்ற பாடங்கள் 10, 11, 12 போகும்போது சுலபமாக படிக்க ஆரம்பிச்சிருவான். 2வது இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடிக்கிறது, திட்டுறது, ரொம்ப விளையாடுறது எல்லாமே என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். ஏன்னா இவன் தமிழில் வாயை திறக்க முடியாதுல்ல, எடுத்த உடனே ஏதோ டக்குன்னு பேச மாட்டான். அது கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலாக இருப்பான். ஏன்னா இங்கிலீஷில் யோசித்து பேசி அப்படி ஒரு இது இருக்கும்.
ஸோ அதனால் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேச தெரிந்த பெற்றோராக இருந்தால், இப்போ என் வீட்டிலலாம் என் பசங்க 3 பேர் இருக்கிறானுங்க, வந்தால் அவனுங்களே இப்போல்லாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை, அவனுங்களே பேசுகிறானுங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்களும் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்குது. ஸோ பெற்றோர் 3 பேர் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பெற்றோர் வந்து வீடுகளில் உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரிஞ்சால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க. அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அது மாதிரி தமிழில் உள்ள உச்சரிப்புகள் ழா, லா, லா இதெல்லாம் சரியாக உச்சரிக்கணும். ரா, ரா இது கரெக்டாக உச்சரிக்கணும். நா, நா, நா இது அப்புறம் ஞா, ஞா இது போன்ற உச்சரிப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் நியூஸ் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, அப்படி மெயின் லைன் ஸ்ட்ரீமில் போகிறவங்களுக்கே இந்த தமிழ் உச்சரிப்புகள் எல்லாம் தெரியலை. ஸோ வருங்கால சந்ததி இதை என்ன பண்ணணும்னு தெரில. நம்ம தமிழை காப்பாற்றுகிறோம் அப்படின்னா, தமிழர்கள்னா நமக்கு அதனுடைய கர்வம் இருக்கணும், அதனோட பொறுப்பு இருக்கணும். முக்கியமாக தமிழை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள உச்சரிப்புகள், இந்த மாதிரி உச்சரிப்புகள் ரொம்ப அவசியம். அவைகளெல்லாம் பிள்ளைகள் வந்து நேர்த்தியாக பேசணும். வாழைப்பழம்னு சொல்லணும், வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது. பள்ளின்னு சொல்லணும், பள்ளின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸாக ஈஸியாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஜென்ரல் டாக்லேயே அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் போட்டு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முடிச்சாச்சு ஆண்டனி? ஆமாம், எல்லா கிளாஸ்லேயும் 2 ஃபேன். அதாவது காற்று வரணுங்கிறதுக்காக தான் ஜன்னல் கதவு வைக்காமல் கிரில் வச்சு கிளாஸஸ் வைக்கிறது. அது தவிர ஒரு ஃபேன் இருந்தது. இப்போ வந்து எல்லா வகுப்பறையிலையும் 2 ஃபேன் மாட்டியிருக்கோம். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. டாய்லெட்ஸ், அதாவது இந்த டாய்லெட்டும் ஹேண்ட் வாஷும் இருக்குல்ல, வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், அது கைட்லைன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது சாப்பாடு முதல்ல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அது நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பசங்க சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க, நீங்கள் தான் தட்டெல்லாம் கழுவி வைப்பீங்களா? டீ குடிச்சிட்டு கப்பு வச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் தான் கப்பை கழுவி வைப்பீங்க. ஆம்பளை புள்ள விளக்குமாறு எடுக்கக்கூடாது. இது யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரில. ஏன் ஆம்பளை புள்ள விளக்குமாறு எடுக்கக்கூடாது? என்ன ஆயிரப்போகுது அவன் விளக்குமாறு எடுக்கிறதுனால? அம்மா எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிட்டாங்க? அம்மா வீடு பெருக்கிறதுக்கு பையன் விளக்குமாறு எடுத்து பெருக்கி சுத்தம் பண்ணி உதவி செய்ய மாட்டானா? அப்படி எந்த விதத்தில் அவன் அம்மாவோட பெரிய பையன் ஆகிட்டாங்க? இந்த மாதிரி டீ வச்சுட்டு தம்பி நான் கழுவிக்கிறேன். ஏன் அந்த பையன் டீ குடிச்சா அந்த கப்பை கொண்டு போய் கழுவி வைக்க மாட்டானா? சாப்பிட்டு முடிச்சானா சாப்பிட்டு முடிச்ச சாப்பாடில் அந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அந்த முருங்கையை கொண்டு குப்பை தொட்டில் போட்டு அந்த தட்டை கழுவி வைக்க மாட்டானா? ஏன் செய்ய மாட்டான்? இந்த எல்லாரும் படித்து முடிச்சுட்டு அப்ராட் போகணும், யூகே போகணும், யூஎஸ் போகணும், கனடா போகணும்னு அனுப்பி வைக்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிறதுல ஜாஸ்தி யாருக்கு தெரியுமா செலவாகும்? வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு. சீரியஸா இந்த மேலை நாடுகள்னு சொல்கிற மாதிரி டயர் 1 சிட்டிஸு, பெரிய மேலை நாடுகளில் அதிக செலவு. இப்போ நீங்கள் வந்து இங்கே 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு உங்கள் வேலையை செஞ்சிக்க தெரியலைன்னா அதுக்கு ஒரு வேலைக்காரி வைக்கிறீங்க, வீடு பெருக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் வளர்க்குறது வைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் ஜாஸ்தி செலவாகும். அப்போ என் பிள்ளை வந்து ஒரு பெரிய தளத்துக்கு போனோம், ஒரு உயரத்தில் நிற்கணும்னு நினச்சா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட வேலைகளை செய்து கொள்ள தெரிய வேண்டும். அப்போ தான் அங்கே போய் சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா சம்பளம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, பையன் அங்கே போயிட்டு என்ன பண்ணணுமா? அவனே பாத்திரம் வளர்க்கணுமா, அவனே துணி துவைக்கணுமா, அவனே வீடு சுத்தம் பண்ணணுமா? இதெல்லாம் என் பிள்ளைக்கு தெரியாது, அதனால வேலையை விட்டு வந்துட்டான்னு நிறைய பேர் அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதுல்ல. எப்போ பழகிறது? ஸோ வீட்டில் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்க குடிக்கிற டீ கப்பாக இருக்கட்டும், சாப்பிட்ற தட்டாக இருக்கட்டும், அவங்க படுக்கிற மெத்தையாக இருக்கட்டும், அவங்க உட்கார்ற இடமா இருக்கட்டும், அந்த இடங்களை அவங்க எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அவன் சட்டையை அவன் அயன் பண்ணி போட மாட்டானா? சனி ஞாயிறு ஆனால் சரி வீட்டில் அம்மாவோ அப்பாவோ துணி துவைக்கிறாங்கன்னா கூட நின்று துணி அலசுறதுக்கோ இல்லை துவைக்கிறதுக்கோ காய போடுறதுக்கோ உதவி செய்ய மாட்டானா? நாங்களாம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் எங்கள் துணியை நாங்களே துவைச்சிக்கிட்டோம். எங்களை அப்படி தான் பழகினாங்க. எங்கள் ஷெல்ஃபை நாங்களே மடித்து எங்கள் துணியை வச்சு அப்படிலாம் எடுத்தோம்.
ஏன் நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது வீட்டில்? இதெல்லாம் பெற்றோர் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இதெல்லாம் குழந்தைகள் மத்தியில் பொறுப்புணர்வை உண்டாக்கும். நம்ம ஸ்கூலில் மைக்கை பிடிச்சி எல்லாரையும் நிற்க வச்சுரே, குப்பையை தரையில் போடாத, டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படி சொல்கிறதுனால வந்துருமா? அவன் இங்கேருந்து வெளில போனது அப்புறம் என்ன பண்ணுவான்? ஸ்கூலில் தான் குப்பையை டஸ்ட்பினில் போடணும், வெளியே வந்துட்டோம் பிரச்சனை இல்லை. வீட்டில் அம்மா எடுத்து போட்டுப்பாங்க. பாட்டி ஒருத்தி பாட்டி இப்போ ஆம்பளை பிள்ளைங்க ஏண்டி வேலை வாங்குற? அதெல்லாம் மாற்றுங்க. அவங்க சுய வேலையை அவங்களுடைய விஷயங்களை அந்தந்த பிள்ளைங்க செய்கிறதுக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறான், யூரின் அடிக்க போகிறான். எங்கே யூரின் அடிக்கணும்னு தெரில, ஏதோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டான், அந்த காற்று கழனியில் அடித்த மாதிரி எங்கே வேணால் அடிக்கலான்னு எங்கன்னா அடிச்சு விட்டு வந்துடுறான். டாய்லெட் போகிறோன்னா எங்கே உட்காந்து போகணும்னு தெரியல, உள்ளே போயாச்சு, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எழுந்துச்சு வந்துடும், உட்காந்து எழுந்துச்சு வந்துடும். தட்டு கழுவ போகிறான், தட்டு கழுவ போனால் பைப்பில் தண்ணி வருது, கீழே வாய்க்கால் இருக்குது, சாப்பாடில் மீதி பொருளோ இல்லைன்னா சாப்பிடாத பொருளோ போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதை அங்கே போட்டுட்டு இங்கே கையை கழுவி கப்பை கழுவி வச்சுட்டு போனது அப்படியே வாய்க்காலில் கொட்டிட்டு அப்படியே போயிடுறது. வேலைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே. அதாவது அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அதை கழுவுறதோ சுத்தம் பண்ணுறதோ ஈஸி. கையை தண்ணியை ஊற்றினோமா லைட்டாக அலசி விட்டோமோ வந்தோமா போச்சு. இது அங்கே கிடக்கு, அது அங்கே கிடக்கு, அது இங்கே கிடக்கு. இப்படி ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு போனால் தெரியல, ஒரு 50 பேர் வந்துட்டு போய் கண்ணாப்புனான்னு போட்டு போனால் அதை கழுவ போகிறவங்க எப்படி கழுவுவாங்க சொல்லுங்க? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. வீடுகளில் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் சகிச்சுக்கிறதுனால தான் அவன் இங்கே வந்து அதை பண்ணுறான். எங்கே யூரின் போகணும், எங்கே டாய்லெட் போடணும், கப்பை எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்கள் வீடுகளில் ஒரு ஒழுக்கம் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கண்டிப்பாக சொல்ல தான் செய்கிறோம், இல்லை இது தனியாக போர்டு வச்சே கிளாஸ் எடுத்துருக்கோம். அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும் எப்படின்றத இங்கே வச்சுருக்கோம். ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு இதுதான் யூரின் போகிற இடம், இதுதான் டாய்லெட் போகிற இடம், இங்கே தான் வந்து இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம், பொருளை இப்படி தான் வைப்போம், கப்பை இப்படி தான் வைப்போம், இந்த இடத்த இப்படி தான் வைப்போம்னு எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கும் ஒரு நேர்த்தியும் கண்டிப்பாக வீடுகளில் இருக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளை செய்யக்கூடாத வேலைன்னு வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அது அவ்வளோ வேலையும் ஆம்பளை பிள்ளை செய்யணும். அப்போ தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துப்பான், இல்லைன்னா வேலைக்காரி மாதிரி நடத்துவான். அப்புறம் நீங்கள் அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி சேமிக்கிறது, தண்ணியை டேப்பை திறந்து விட்டுட்டு கையை அப்படியே வச்சு விளையாட்டே இருப்பான். நம்ம போய் டேய் ஓடுறான்ற வரைக்கும் என்ன பண்ணுவான், விளையாட்டே இருப்பான். எங்கே கற்றுக்கிட்டான்? வீட்டில் வந்து கை கழுவ இவ்வளோதான் தண்ணி பயன்படுத்தணும், தண்ணி வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது. எல்லாரும் அப்படி பண்ணலன்னு சொல்ல, கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒழுக்கங்கள் இல்லாதனால அவனுக்கு என்ன பண்ணுறான், தண்ணியை பார்த்தோன்னா விளையாடணும்னு நினைக்கிறான். டேப்பில் தண்ணி வருது ஊற்றுது, நம்ம விளையாடுவோம், கப்பு வச்சு விளையாடுவோம், வாத்தியார் வர வரைக்கும் என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். ஸோ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் தேவைக்கு தான். சேமிப்பு முதல் லாபம், அது எல்லா விஷயத்துலையும் சொல்லிக் கொடுக்கணும். சேமிப்பு முதல் லாபம். சேமிக்க தெரியாதவங்க வியாபாரம் செய்ய தகுதி இல்லாதவர்கள். ஒருத்தன் வந்து 1 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிப்பான்னா, நான் 1/2 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சேன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு காசு எனக்கு லாபம். அந்த சேமிப்பு தான் லாபம். தண்ணியை சேமிக்க தெரியணும். நம்ம உணவுப் பொருட்கள் எவ்வளோ எடுக்க, இப்போ ஜெர்மனிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலுக்கு போய் நீ வந்து லட்சக்கணக்கில் பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் நீ 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கினா அந்த 100 ரூபா சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்து ஒழுங்காக தட்டை வச்சுட்டு போகணும். தட்டில் மீதி வச்சுட்டு எந்திரிச்சின்னா நேராக கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவோம். எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். வேஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையவே கிடையாது. எந்த பொருளையும் எந்த விதத்துலையும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. சேமிப்பு முதல் லாபம். இதை முதல்ல வீட்டில் தான் கற்றுக்க முடியும். தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணு, பாத்திரம் வளர்க்குறத கம்மியாக யூஸ் பண்ணு, ப்ரஷ் எடுக்கிறதுல பேஸ்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணு. நம்ம பையன் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே என்னது கைப்பிடியிலேருந்து இது வரைக்கும் பேஸ்ட்டை தேய்ப்பான். ப்ரஷ்ஷில் ஷாம்பு 2 பாக்கெட்டு ஷாம்பு வேணும். எதுக்கு? தலைமுடி கழுவுறதுக்கு. 1 பாக்கெட் ஷாம்பு வாங்கி 4 வாட்டி தண்ணிக்கு தலையை கழுவலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தான் கூட இருக்கிறீங்க. அதில் சேமிக்க அளவாக பயன்படுத்த சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வெரி வெரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
பட் இதெல்லாம் இந்த ஒத்துழைப்புகள் உங்கள் சைட்லேருந்து தேவை, ரைட்? ஸோ இப்போ நான் 2019 இங்கே வந்தேன். அதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறையா காரியங்கள் செஞ்சுருக்கோம். நிறைய முன்னேறி இருக்காங்க பசங்களை, நிறைய டியூன் பண்ணியிருக்கோம், நிறைய விதத்தில் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த லெவல் போனோம். இன்னும் பசங்களை, அதாவது அவன் ட்ரெஸ் பண்ணி வந்தாலே, அவன் நடந்து வந்தாலே, அவன் பேசினாலே அவன் தனியாக தெரியணும். ஒரு ஒரு ராயலாக, ஒரு மரியாதையாக, ஒரு அப்பீலிங்காக, ஒரு பர்ஃபெக்டாக, ஒரு ஜென்டில்மேனாக, அவனோட பார்வை, நட, பேச்சு எல்லாத்துலேயுமே தெரியணும். எப்படி ட்ரெஸ் பண்ணுறான், எப்படி பேசுகிறான், மற்றவங்களை எப்படி மதிக்கிறான், மற்றவங்களை எப்படி தாங்குறான், எப்படி உதவி செய்கிறான், எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறான், அவனோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே டியூன் பண்ணும். வந்து புக்கை படிச்சுட்டு மார்க் வாங்கிறது மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஸோ இது போன்ற காரியங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் பேசின விஷயங்கள் எல்லாம் அதற்கான அஸ்திபாரங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம நேர்த்தியாக செய்யும்போது கண்டிப்பாக வருங்காலங்களில் நம்ம பிள்ளைங்களை இன்னும் பெட்டராக நல்லபடியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ வண்டி வந்து சில இடங்கள்லாம் டைமுக்கு வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ வண்டி வச்சு இவ்வளோ பிள்ளைங்களை வண்டியில் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கம்மியான பள்ளிகளாக தான் இருக்கும். அதில் நம்ம பள்ளியும் ஒன்று. ஏன்னா இந்தளவுக்கு யாரும் வெஹிக்கிள் ஓட்ட மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் அப்படியே பழகிருச்சு வண்டியிலே பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து. ஸோ அதனால் அது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். ஸோ அந்த சைட்லேயும் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் தேவை. அதாவது பக்கத்து வீடு, அதுக்காக டிரைவர் வந்து ஒரு தப்படிக்கு ஒரு இடத்துல நிறுத்த சொல்லக்கூடாது. அவனும் ஒரு கியரை போட்டு, அதுக்கு ஒரு பிரேக்கை போட்டு, அதை நிறுத்தி, திரும்ப அதை நவுத்தி, அது நவுந்தது தெரியாமல் திருப்பி அடுத்து நிறுத்தி, திரும்ப அடுத்த பிரேக்கு போட்டு, அடுத்த கியரை போட்டு, அதை நவுத்தி, அவ்வளோ கஷ்டம் ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் அங்கே நிற்கிறவங்க இப்படி வந்து நிற்கலாம், இங்கே நிற்கிறவங்க இப்படி வந்து நிற்கலாம். அப்போ 3 ஒரு இடத்துல இருந்து தாராளம் ஏறும், ரைட்? ஸோ உங்களுக்குள்ள மன வருத்தம் ஏதாவது இருக்கலாம். அது எல்லா குடும்பங்கள்லேயும், எல்லா ஊர்லேயும், எல்லா வீட்லேயும் வரலாம். பட் அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி தான், அவள் வீட்டு முன்னாடி மட்டும் நிறுத்துகிறோம், என் வீட்டில் நிறுத்த மாட்டியா அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. கொஞ்சம் பரந்த மனசோட டிரைவரையும் கொஞ்சம் மனுஷனாக மதிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதான் நம்ம இங்கே நிற்கிறவங்களுக்கு நிற்கிறீங்க, வண்டி வர்றதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன பண்ண போகிறீங்க? நிற்க போகிறீங்க. அந்த நிற்கிற நேரம் ஒரு தப்படி இந்த பக்கம் நடக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அங்கே நிறுத்தணும், ஏன் அவங்க வீட்டு அதே ஃபீஸ் தான் நானும் கட்டுறேன், அங்கே நிறுத்துறல, அப்போ இங்கே நிறுத்து, அப்போ இங்கே நிறுத்து. இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ அதனால் அது வேணால் நீங்கள் ஒரு வருஷம் இங்கே நில்லுங்க, அடுத்த வருஷம் அங்கே நில்லுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இங்கே நில்லுங்க, அப்படி வேணால் மாற்றிக்கோங்க. ஒரு தெரு, ஒரு ஊர், ரைட்? ஸோ மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து, மற்றவர்களுக்காக இறங்கி போய் அப்படி வாழ்கிறவர்கள் தான் மாமனிதர்களாக உருவாகிறாங்க. அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விட்டு கொடுப்போம், வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு மற்றவங்களுக்கு செய்ய முடிஞ்சதை நம்ம செய்வோம். அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துலலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வண்டி விஷயம் வந்து தம்பி ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே உட்காந்துட்டு கேட்கல, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வண்டி பின்னாடி பைக்கு தூக்கிட்டு பின்னாடியே வராப்புல. டிரைவர் கரெக்டாக பையங்களை ஏற்றுறாங்களா, பசங்க எங்கே நின்று ஏற்றுறாங்க, எங்கே போகிறாங்கிறதெல்லாம் அது பண்ணி பின்னாடி இப்போ வாரத்துக்கு ஒரு வண்டி பின்னாடி 2 வீலரில் வாகனத்தில் பின்னாடி வராப்புல. அதனால தான் இவ்வளோ உள்ள ஆளுங்க இருக்குது, அதை வெளிப்படுத்துகிறாங்கள, வேறு எதுவும் இல்லை. இல்லை, ஒரு விஷயமும் அது மாதிரி பார்த்து தான் செய்கிறோம். இங்கே வந்ததே அப்படி தான் வந்தோம். சரி, 1 வருஷம் 2 வருஷம் யாராவது நல்ல ஒரு ஹெச்எம் பிரின்சிபல் யாராவது போட்டு நம்ம 2 பேரும் நம்ம பொழப்பை பார்க்க போகலாம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் 2 பேரும் மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு இங்கே கல்வி பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் சந்தோஷமாக இருக்குது, ஆத்மார்த்தமாக இருக்குது, செஞ்சுட்டு இருக்கோம். சரி, போகிற வரைக்கும் போவோம். அதனால் நன்றி. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அனுப்பிச்சது எல்லாத்தையுமே பார்த்தேன். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்கோம், செய்யாமல் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்கில் இருந்த ஃபீட்பேக்கை பொறுத்து உங்களுக்கு இதை கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். இந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம் இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும்போது, நான் 2012, 13, 14 இங்கே நிர்வாகம் பார்க்கும்போது
பெற்றோர் கொடுத்த ஒத்துழைப்பை விட பல மடங்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறந்தாழ்த்தி நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உண்மையிலே அந்த மாதிரிலாம் பெற்றோர் இப்போ இல்லவே இல்லை. எல்லாருமே நாங்கள் செய்கிற உழைப்பையும் நாங்கள் போடுற எஃபர்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த டைம்லலாம் இருந்த மாதிரி இல்லவே இல்லை. அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அது இல்லவே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக அவங்களோட சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா, இவங்க பிள்ளை அப்படின்னு உங்கள் பிள்ளைய உரிமை எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் பொண்ணு நம்ம மச்சான் பொண்ணு அப்படி அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணாங்கன்னா, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அது ஈஸியாக கிளாஸ் ரூமில் நடந்துடும். ஏன்னா நான் இங்கேருந்து சொல்கிறேன், அது அந்த வகுப்பறைகளில் நடக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கணும். அது ரொம்ப தேவை. அதே மாதிரி டிரைவராக இருந்தாலும் சரி, கிளீனராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தெம்பு கொடுக்கணும். ஒரு எல்லை மீறி போகுதுன்னா அது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை சரி செய்கிறோம். அதில் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு அட்வான்டேஜும் அவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட அவங்கள கம்மியாக எந்த விதத்துலையும் எப்பயுமே நடத்தாதீங்க. பார்க்க சின்ன பிள்ளைங்களாம் தான் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச அவன் பொண்ணு தானே இவன் பொண்ணு தானே அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்கள மரியாதையாக நடத்த பழகுங்க. அது நம்ம பிள்ளைங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நானும் நிறைய நேரம் பேசிட்டேன். பட் இதை நம்ம புரிஞ்சு நம்ம இனி நடந்துக்கணும். நன்றி, மிக்க நன்றி.